பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இறக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா காந்திமதியோட பிறந்த நாளுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமாரு கிட்ட சக்திவேல் திரும்ப கேட்குறாங்க, என்னடா நம்ம ஏற்பான கெடா விருந்த சாப்பாடு எல்லாம் ரெடியா? அதே மாதிரி அந்த பாண்டியன் அன்னதானம் போடுறாடே, அந்த சாப்பாடெல்லாம் காலியாகாம இருக்கிறதுக்கான வழியும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பண்ணிட்டேன்ப்பா, ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும், இப்பதாண்டா என் மகன் நீ நிரூபிக்கிற, அப்பப்ப அந்த கோமதியை அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறியா, அதனால டென்ஷன் ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, கெடா விருந்து அவ்வளோதான் ரெடியாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் அன்னதானம் போறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணி அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேல் இந்த பக்கம் நாங்க கெடா விருந்து போடுறோம், அங்க என்னடா ஒன்றுத்துக்கும் உதவாத சாப்பாடு, இதவா சாப்பிட போறாங்க, போட்டவங்களே வளைச்சி வாரி மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதுதான் சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதி எல்லாம் வாங்குவாங்களா, எனக்கு இது கேள்வி. கண்டிப்பா அன்னதானம் போடுறோம், எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அன்னதானத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப யாருமே ஒருத்தர் கூட பாண்டியன் வச்சிருக்க அன்னதான கூடம் பக்கம் வராம போறாங்க. இதை பார்த்து பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. இப்ப குமார் யாருக்கு உதவி பண்ண போறாங்க, சக்திவேலுக்கா பாண்டியனுக்காங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.